ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்மளுடைய ஜிகே ஃப்ரீ டெஸ்ட் பேஜில் இன்றைக்கி டே 3ல் இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன லெசன் வந்து டெஸ்ட்டு கொஷின் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டில் உள்ள பெண்கள் மேம்பாடு தான். ஸோ எல்லாருமே படிச்சிருப்பீங்க, ஆல்ரெடி நோட்ஸ் எல்லாம் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. புக்ஸ் ஒன்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வச்சு நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ எல்லோரும் ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டெஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு ஒரு 75 கொஸ்டின்ஸ் வந்து கொண்டுட்டு வந்திருக்கேன் அந்த ஒரு லெசன்லேருந்து. ஸோ எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டு கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஆன்சர் கீயும் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப்கான லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு லெசனுக்கும் உங்களுக்கு வந்து நாங்கள் டெஸ்ட்டு வந்து கொஷின் பேப்பராக கொடுக்குறோம், பிடிஎஃபாக கொடுக்குறோம். ஸோ எல்லா கொஷின் பேப்பருமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் 75 கொஷினுக்கு நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த 10 டேஸ்க்கான டார்கெட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலகிராமில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளுடைய டெலகிராமில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்ட் போட்டால் மட்டும்தான் அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோவை முழுமையாக பார்க்காம பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் அதை ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அதுக்கான பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால் வந்து வீடியோவை முழுமையாக பார்த்து அந்த பாஸ்வேர்டையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு வந்து ஞாபகம் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா JTK tips at 3, ஓகேங்களா? எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான், JTK tips at 3. ஸோ இதுதான் இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்ட். ஸோ ஆன்சர் கீக்கும் ஒரே பாஸ்வேர்டு தான், ஓகேங்களா? சேம் பாஸ்வேர்டு தான். ஸோ இந்த பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் இந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், எப்போதுமே நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் கொஞ்சம் முழுமையாக பார்த்தா தான் அதுக்கான பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு எனக்கு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்குறீங்க. ஸோ பாஸ்வேர்ட் போட்டால் மட்டும்தான் அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? டெஸ்ட்டை முடிச்சிட்டிங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய மார்க் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது. ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு என்ன லெசன் டெஸ்ட் அப்படிங்கிறத ஷெடியூலை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி தயாராகிக்கோங்க. ஸோ நாளைக்கான டெஸ்ட் கொஷனும் இதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.